இன்றைய தியானம். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிற்று, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். மார்க்கு 10:17. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலவேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த மார்க்கு 10ஆம் அதிகாரத்தில் ஒருவன் ஓடி வந்து அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் பார்த்தா ஒருவன் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான் என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 18 முதல் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அங்கேயும் ஒரு தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரை, நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் என்று பார்க்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா 3 சுவிசேஷத்துலையும் இந்த காரியத்தை நாம் வாசித்தறியலாம். வரான், இயேசுக்கிட்ட சாதாரணமாக வரல, ஓடி வந்து, அப்போ அவனுக்கு அந்த அவசரம் தெரியுது. ஓடி வந்து அவருக்கு முன்பாக என்ன செய்கிறான்? முழங்கால் படியிட்டு. செய்கிறதெல்லாம் கரெக்டு தான். ஓடி வரான், முழங்கால் படியிடுறான். அடுத்து கேட்குற ஒரு வார்த்தை, நல்ல போதகரேன்னு ஆரம்பிக்கிறான். நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். கேள்வி 100% கரெக்டாக கேட்டுட்டான். ஓடி வரான், முழங்கால் படியிடுறான், நல்ல போதகரேன்னு கெஞ்சி கேட்குறான். நித்திய ஜீவனை நான் சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த காலையிலே என் அன்பு சகோதரனே, சகோதரியே, மகனே, மகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த மகனை போல நீங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சமூகத்தில் அந்தி சந்தி மத்தியான நேரங்களிலெல்லாம் நீங்கள் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடக்கலாம், அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கலாம். எல்லாமே பர்ஃபெக்டாக பைபிள் படி அவன் சொல்கிறானே, நான் சிறு வயதுலேருந்தே 10 கற்பனைகள்லாம் நான் கை கொண்டு தான் வந்தேன். அந்த மாதிரி கூட நீங்கள் கூட சிறு வயது முதல் ஒரு தப்பும் பண்ணாமல் பரிசுத்தமாக 10 கற்பனைகளையும் நீங்கள் நிறைவேற்றிட்டு வந்திருக்கலாம். இந்த வாலிபன் நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டான். அந்த கேள்விக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெளிவான பதிலை கொடுக்குறாரு. நமக்கு நல்லா தெரியும். முதல்ல சொல்கிறாரு, நீ என்ன நல்லவன்னு ஏன் சொல்கிறப்பா? தேவன் ஒருவர் தவிர வேறு யாரும் நல்லவன் கிடையாதே. அப்போது பைபிள் என்ன சொல்லுது? 10 கற்பனை, விபச்சாரம் செய்யாத, கொலை செய்யாத, களவு செய்யாத, பொய் சாட்சி சொல்லாத, வஞ்சனை செய்யாத, தகப்பனை தாயை கனம் பண்ணு அப்படின்னு கற்பனை சொல்லியிருக்கு இல்லையா? அப்போ அது எல்லாவற்றையும் நீ உன் வாழ்க்கையில் நீ கடைபிடிக்கணும். அதுக்கு அவன் சொல்கிறான், போதகரே, இவைகளெல்லாம் சிறு வயது முதல் நான் கை கொண்டிருக்கிறேன். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, இயேசு முதல்ல அந்த வாலிபனை பார்க்குறார், அந்த மகனை பார்க்குறார், அவனுக்குள்ளே இருக்கிற வாஞ்சையை பார்க்குறார், அவனுக்குள்ளே இருக்கிற ஏக்கத்தை பார்க்குறார். பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, அவன் மேலே என்ன வருது? அன்பு வருது. வந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு. இயேசு அவனை பார்க்குறாரு, அவனுடைய அர்ப்பணிப்பை பார்க்குறாரு, அவன் ஓடி வர்றதை பார்க்குறாரு, அவன் முழங்கால் படிக்கிறத பார்க்குறாரு, படிந்து கொள்ளதை பார்க்குறாரு, ஆண்டவரை நல்ல போதகரேன்னு கூப்பிட்றதை பார்க்குறாரு, அவன் விருப்பத்தை தெரிவிக்கிறத பார்க்குறாரு, 10 கற்பனைகள் குறித்து சொல்லும்போது அதுக்கு அவன் கொடுத்த ஆன்சரையும் பார்க்குறாரு. எல்லாம் பார்த்துட்டு, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போயிட்டு உனக்கு உண்டானவைகள் எல்லாம் விற்று தரித்திருக்க கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இயேசு பார்க்குறார்னா அந்த பார்வையில், பிரியமானவர்களே, நம்ம வாழ்க்கையில் இன்னமும் நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு தடையாக பணம் இருக்கலாம், அல்லது பொருளாசை இருக்கலாம், அல்லது விக்கிரகாராதனை இருக்கலாம், ஏதோ ஒன்று நம்மக்கிட்ட பெருசாக இருக்கலாம், என்கிட்டயும் உங்ககிட்டையும். அதை பார்த்து தான் சொல்கிறாரு, உங்ககிட்ட இன்னும் ஒரு குறைவு உண்டு. அந்த குறைவு என்னன்னு எனக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியும். அதை நம்ம விட்டுறதுக்கு நம்ம மனசில் இடம் கொடுத்துருக்கோமா? அல்லது அதை கெட்டியாக பிடிச்சிட்டு இன்னும் மற்ற காரியங்களை இயேசுக்கிட்ட இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கோமா? காலையில், மத்தியானம், சாயந்தரம் தானியேல் போல் நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனாலும் இன்னும் உங்களுக்குள்ள
எதை விடணுமோ அதை விடுறதுக்குரிய மனசு பக்குவம் இல்லைன்னு சொன்னால் அந்த வாலிபன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன். அதனால் அந்த வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை கேட்ட உடனே அவன் மனமடிறான், துக்கத்தோடு போய்விட்டான்னு பார்க்குறோம். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாக இருக்கிறது. என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நாளிலே இயேசு சொல்கிறாரு, உன்னுடைய துவக்கம் நல்லா இருக்கு, உன்னுடைய ஓட்டம் நல்லா இருக்கு, நீ என்னை ஆராதிக்கிறது நல்லா இருக்கு, எனக்கு நோக்கி பார்த்து போதகரேன்னு கூப்பிடுறது நல்லா இருக்கு, நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்யணும் நீ கேட்குறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனால் எந்த குறையை நான் சுட்டி காட்டணும், அந்த குறையை விட்டு வெளியே வர்றதுக்கு உனக்கு மனசு இல்லை. அந்த குறையை விட்டு நீ வெளியே வரணும்னு நான் விரும்புகிறேன். அதை விட்டுட்டு வெளியே வா. என்ன குறையோ? பண ஆசையா, பொருள் ஆசையா, கவர்ச்சிகரமான காரியங்கள் மேலே, மற்ற ஆபாசமான காரியங்களில், சில தவறான உறவுகள் மேலே, ரகசியமான பாவங்களில், துணிகரமான பாவங்களில், எதுலேயோ ஒன்றுத்தில் சிக்கிக்கிட்டு வெளியே வர முடியலையா? அதை விட்டு வெளியே வந்தால் மாத்திரமே நித்திய ஜீவனை நீயும் சுதந்திரித்து கொள்ள முடியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, இந்த வாலிபனை போல நான் துக்கத்தோடு போயிடக்கூடாது, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளாகி எங்களோடு கூட ஆண்டவரே, அப்பா நீர் பேசின இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மார்க் 10:17 அந்த மகன் உம்மிடத்தில் ஓடி வந்து உமக்கு முன்பாக முழங்கார் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் ஆண்டவரே. நீர் அவனிடத்தில் பேசினீர் ஆண்டவரே. அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு என்று சொன்னீர் ஆண்டவரே. அதுபோல இன்னைக்கு பர்சனலாக இங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஏதோ ஒரு குறைவு உண்டு என்று நீர் பேசுகிறீரப்பா. அந்த குறைவை நாங்கள் விட்டு உம்மை மாத்திரம் பற்றி பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். அவனை போல ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உங்கள் கிட்டிருந்து மனமடிஞ்சு துக்கத்தோடு போய்விடாதபடிக்கு கர்த்தாவே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையா எங்களிடத்தில் பணமோ பொருளோ மனுஷ உறவுகளோ மற்ற தவறான காரியங்களோ இருக்குமானால் அவைகளை சிலுவையிலே அறைந்து விட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யணுமாய் செபிக்கிறோம். விண்ணப்பத்தை கேட்டு அப்படி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமேன்.